ஹை கைஸ், நம்ம தான் லீவை எடுத்து இந்த வீடியோ வெளியில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட் தெஃப்ட் வார்ஸ் அதுதான் கைஸ் விளையாட போகிறோம். இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான். அது மட்டும் இல்லை, இது பார்க்க அப்படியே கிட்டத்தட்ட ஜிடிஏ மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நேராக வீடியோக்குள்ளே போகலாம். சைஸ் வந்துட்டோம். என்ன பண்ணுன்னா இவன் எதுக்கு சம்மந்தமே டிங்குன்னு ஆடிட்டுங்கிறான். ஸோ கைஸ் ப்ளே கொடுக்கலாம். முதல்ல சிங்கிள் பிளேயர் சூஸ் பண்ணிட்டு ஜாக்குன்னு சூஸ் பண்ணலாம் கைஸ். ஐயோ, முதல்ல செட்டிங்ஸு நம்மளாம் மிட்டிலேருந்து கிராஃபிக்ஸ் ஹை வச்சிடலாம், இல்லை அல்ட்ரா வச்சிடலாம், இல்லை ஹை வச்சிடலாம். அதுதான் நல்லாயிருக்கும். அல்ட்ரா வச்சா ரொம்ப இதாக இருக்கும். ரெசல்யூஷன் வந்து லாஸ்ட்டு வச்சா நல்லாவே இருக்குது கைஸ். ஃபுல்லு வச்சிடலாமா, இல்லை மீடியம்லேயே வச்சிடலாம். சென்சிட்டிவ் அதை அப்படியே இருந்து கடந்துட்டு போட்டோம். ஷேடை வந்து ஆன் பண்ணி விட்ருலாம். ஸோ கைஸ் வந்து சிங்கிள் பிளேயர் இப்போ தான் கைஸ் கொடுக்கணும். சீக்கிரம்டா, இது வேறு. சரி, இவன் என்னடா பைத்தியக்காரனாடா ஆடிட்டுக்கிறான். ஸோ கைஸ் எல்லா செட்டிங்ஸும் முடித்த ஒட்டி தான் நம்ம வந்து அப்போ தான் நம்மளை வந்து சூஸ் பண்ண முடியும். ஜாக் சூஸ் பண்ணிடலாம். சிங்கிள் பிளேயர் கொடுத்து ஜாக் சூஸ் பண்ணுங்க கைஸ். சைஸ் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் கைஸ் நல்லாயிருக்கும். நல்லா விளையாட நல்லாவே இருக்காது. ஜாக் சூஸ் பண்ணுறா. டிப் யூ கேன் செல் டப்பர் கார்ஸா? அது என்னது டப்பர் கார்ஸ்? யூஸாக்குதே டப்பர் காஸ்ட்ல இருந்தது. ஸோ கைஸ் இவன் பார்க்க அப்படியே ட்ரவர் மாதிரி ஆக்குறான், ஜிடிஏ 5 ஆக்குற மாதிரி. ஜாக் வந்து பார்க்க ஃப்ராங்க்லின் மாதிரி ஆக்குறான். நல்லா ஜாலியாக படுத்துட்டு இருக்கிறான். நீ என்னடா ஆச்சு கேமு? கைஸ் வீடெல்லாம் வாங்குறாங்க. எந்திரிக்கிறான், கையை நீட்டுறான், அவ்வளோதான். நோட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை கைஸ். நம்மக்கிட்ட 300 ரூபா இருக்குது. இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். முதல்ல ஃபோனை வச்சு சொல்லலாம். சர்வீஸ் நம்ம முதல்ல வீடெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீட்டில் என்ன இருக்குது? வாட்ச் டிவியா? சரி, டிவி பார்ப்போம். என்னடா ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஓ, சைடில் ரிமோட் இருக்கா? ஆன் பண்ணுறா. ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் பண்ணுறா. ஒருத்தன் ஆன் வேறு ஆக மாட்டேங்குது. வாங்க சரி பாருங்கள், சிடி இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம். ஸோ கைஸ் PS5 கைஸ் பாருங்கள், PS5 வச்சுருக்காங்க கைஸ். வீடே சூப்பராக வச்சுருக்கான். இது என்ன கைஸ்? ஓ, கேம் சேவ்டா. இப்போ வந்து கேம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த ரூம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் புரிஞ்சு, இது வந்து கராஜ். அதுக்கு நம்ம கார் எங்கடா இருக்குது? நமக்கு காரே இல்லை. அந்த காரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். அது யார் காருன்னே தெரில, ஆனால் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். இதுதான் ஏதாவது ஸ்கேட் போர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறான். இந்த ரூம் ஆகணும்ன்றா. ஓ, பெட்ரூமு கைஸ். கேமிங் செட்டப்பெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. கீபோர்டெலாம் வச்சுக்கிறியா? சுவிட்ச் ஆன்டா. ஓ, அது லைட்டுக்கான சுவிட்சு. ஓகே கைஸ், லைட்டுக்கான சுவிட்சு. அப்புறம் வந்து வெளியே போய் பார்ப்போம். ஸ்லைஸ் இது வந்த டோர் தான். இது என்னடாது? ஓ, இது வந்து நம்ம ரூமு கைஸ். என்னடாது ஸ்டக்காகி நிற்கிது? என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஓகே கைஸ், இது வந்து நம்ம வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இது. டேப் டு ஸ்லீப்பா? ஓ, டேப் டு ஸ்லீப்பா? தூங்கிடுறான். சரி, எப்போ எந்திரிப்பான் அவன்? 6 hours லேட்டர். எந்திரிச்சிட்டான். என்னடா இன்னும் அதே மாதிரி தான்டா இருக்கு.
கைஸ் பாத்ரூம் நம்ம வந்து எதுவும் பார்க்கவே இல்லை. ஒரு டப்பு. ஆனால் இங்கே வந்து என்னென்னா டேப் டு ஸ்லீப்னு காட்டுது. ஒருவேளை பாத்ரூமில் படுத்து தூங்குவோம் நாட்டுக்குது. இதுக்கு தேவையில்ல, நம்ம வெளியே போவோம். ஆமாங்க கைஸ், லைட்டாக இருட்டு இருக்குது. அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கார் நம்மளது இல்லை. இது யாருதுடா? ஓ, இந்த கராஜ் வந்து 3500 நமக்கு எதுக்கு? பக்கத்து வீடு போய் பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்து ட்ரம்ஸை சும்மா அடித்து போகலாம். என்னடா அது சத்தமே கேட்கல? என்னடா பொடியை தட்டி விட்றான்? ஓ, இது வந்து இந்த பட்டனா? ஓகே கைஸ், இது வந்து கீபோர்டு. என்னடா ஒன்றுமே கேட்கல, சும்மா வச்சுருக்கீங்களா? சர்வீஸ் வாங்க கைஸ், இது ஒன்றுமே கேட்கல. சர்வீஸ் கிட்டார்லாம் இருக்குது. இவனும் கேமிங் செட்டப் வச்சுருக்கான், ஆனால் அவ்வளோவா இல்லை. அது என்ன கிடையாது? என்ன கைஸ் ஆயிடுச்சு? பின்னாடி என்னன்னு போய் பார்ப்போம். என்ன ஆச்சு? ஆச்சு? ஓ, அங்கே ஆனது இங்கே இது வரைக்கும் கேட்குதா? அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் இது. ஒரு காருக்காக எவ்வளோ இது வந்து வயலா? சோய்ஸ் இது வந்து ஒரு வயல். என்னடா அது ஒன்றுமே ஆகலக்கா இருக்குது. உள்ள ஜாலியாக உட்காந்துட்டு வரா. யார் தம்பி நீயே? வண்டியை தர்றா, நான் அவ்வளோதான்டா, சாவடிச்சிடும்டா. கையெடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வண்டிக்கு என்ன ஆகுது? சரி, ஒன்றுமே இல்லை கைஸ், அப்படியே இருக்குது. ஸோ கைஸ் போயிடுச்சு. நம்ம சும்மா வானத்தில் தூக்கி போட்டு போவோமா? ஸோ நான் பார்க்கல. இந்த ரிவரை தாண்டி போடுமா? இன்னும் கூட இந்த கேம் எனக்கு அவ்வளோ நல்லா பிடிச்சிருக்கு கைஸ். ஆஃப்லைன் கேம் தான். ஆஃப்லைன் கேமுக்கு நல்ல ஒரு ஆஃப்லைன் GTA 5 தான் அப்படின்னு கூட சொல்லலாம். GTA 5 மாதிரியே லைட்டாக அந்த மாதிரி இருக்குது. மேப் கூட சூப்பர் தான் கைஸ். கைஸ், போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம காட்டினோம்ல கைஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்து என்னது அவன் பேர் என்னன்னு வேறு தெரில, மறந்து போச்சு. இந்த நம்ம வந்து ஜாக்குன்னு சூஸ் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்தில் ஒருத்தன் கண்ணை பிடிச்சிட்டு கோட் சூட்லாம் போட்டு வந்தான் கைஸ், பார்த்தீங்களா? இந்த கார் எடுத்துகிட்டு போவான். அவன் வந்து அந்த ஜெயிலில் தான் இருக்கான். அவனை போய் நம்ம காப்பாற்றுவோம் கைஸ். என்னடா ஆச்சு? ஓ, இந்த படம் கிளிக் பண்ண மாதிரி ஆகும். ஓகே, டேய் எங்கடா போய் இடிக்கிற? பக்கத்தில் தான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே ஷார்ட்கட் எடுத்து போவோம். அவ்வளோதான். கம்பியை போய் மோதிக்கிட்டானே. சைஸ் கைகா டே போதுண்டா. இறங்குடா. அதான் எங்கே வைக்கிறான்? முதல்ல இது வந்து கிளிக் பண்ணாதாங்க கைஸ் நம்மளால் இது வேறு மார்க்கு காட்டிக்கிட்டே இருக்கும். சைஸ் அவ்வளோதான். சைஸ் நம்ம இது போலீஸ் ஸ்டேஷனா? சூப்பராக கைஸ், ஆனால் நல்லாவே இல்லை. கைஸ், நம்ம ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கிறான். வாங்க கைஸ் போய் பேசுவோம். சரி, என்னடா கட்சியெல்லாம் வச்சுக்கிறாங்க? ஹே ஜாக், எங்கே இருந்த அந்த சம்மர் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஏதோ படிக்கணும்னு நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறேன். அவன் வந்து அவனும் அவனோட ஃப்ரெண்டு வந்து பேங்க்லேருந்து காசு இது வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து காசெல்லாம் கீழே கொட்டுது கைஸ். நம்ம வந்து ஒரு வண்டியை பார்க்குறாங்க. இன்னொருத்தனடா டயரை மாட்டிக்கிட்டு உட்காடுறாங்க. யாருமே ஸோ அப்போ வந்து டாக்ஸி வருது. அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்றாங்க. ஸோ நமக்கு வண்டியே இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. வந்து பக்கத்தில் ஏதோ எவனோ பைக்கில் போயிட்டுருக்கான். இப்போ நம்ம பசங்க சும்மா இருப்பானுங்களா? பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க. அப்படியே காசெல்லாம் கீழே கொடுத்து பாடுறா யாராங்க. ஸோ அப்போ தான் போலீஸ் வருது.
ஐஸ் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா அப்படி எகிரி குதிச்சிட்டான் அந்த ரேம்ப் மேலே. ஆனால் ஃபேஸ் சூப்பராக இருக்குது, படத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தப்பிக்கிறான். ஆனால் நம்ம தலை வந்து மாட்டிக்கிறான். ஏண்டா யாராம கைஸ் பைத்தியக்காரனாட்ட இது காசெல்லாம் கீழே சதுர விட்றான். கைஸ் நீ என்னடா ஓடுறான், அவன் நான் கூட டான்ஸ் ஆடுறான்னு நினச்சேன் கைஸ். கைஸ் அவன் மாட்டிக்கிட்டான், அப்படியே ஜெயிலே. நீ எதுக்காக சம்மந்தமே கீழே எழுதுற? நான் கவனமாக கேளு. என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னது கிரில்லியா அவன் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க, அவனை போய் மீட் பண்ணு. இது தொட்டு மறுபடியும் பேசுவானே இவன் கூட. கைஸ் காசெல்லாம் வச்சுருக்கான், அந்த காசு எனக்கு தான். ஸோ கன்னெல்லாம் வச்சுருக்கான், என்ன எடுக்க தான் முடியாது. குதிடா. ஓ இப்படி வேற போடுவான். இந்த சைடு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பார்ப்போம். இவன் யார் அது? அடே தம்பி ஹாய். என்னடா அது? அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. நார்மலாக அடித்தானா திரும்ப அடிக்க வருவானுங்க, இல்லைன்னா ஓடிடுவானுங்க தெரிச்சு. இன்னும் அடிக்க முடியுமாங்கிறான். சரி நம்ம வந்து அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சா? சரி போலீஸ் ஸ்டேஷனோட சிம்பிள். ஓகே கைஸ். வண்டி ஏடுறா தம்பி, வண்டி ஏடுறா. நம்ம வீடு எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாது. இந்த கேமுக்கு புதுசுடா தம்பி, எனக்கு எப்படா தெரியாதல்லா இந்த கேம். ஓ இவனா? இல்லை கைஸ், அவன் வேற யாரும். எங்கடா இருக்கிறாங்க? இன்னும் வைக்கோல்லாம் இருக்குது. ஸ்வைஸ் இது வந்து பார்க்க பேங்க் மாதிரி இருக்குது. டே மோதாமல் போடா, நீ எதுக்குற சம்மந்தம் மேலே மோதிக்கிட்டே வர? வாடா சீக்கிரம். ஸ்வைஸ் நம்ம வந்து கட்சியில் ஒரு பார்க் மாதிரி ஒன்று பார்த்தோம்ல, அந்த பார்க்கு தான் கைஸ். ஒரு பார்க்குக்கு பக்கத்துலேயே நம்ம வீடு. ஓகே கைஸ் புரிஞ்சிருச்சு. நம்ம வீடு இல்லை அவன் வீடு. நம்ம வீடு எங்கே இருக்குன்னு நமக்கே தெரில. ஸ்வைஸ் பேசலாம். ஹே ஜாக். ஹே ஜாக்கு தான். அப்புறம் இங்கே ஸ்கிப் பண்ண ஆப்ஷன் இருக்கா? I have about you. The police is always talking about how Andy you are. நான் வந்து ஆண்டியா? ஸோ நம்ம பேர் வந்து ஆண்டியா? ஜாக்குன்னு தானே கட்டியிருந்தானுங்க. அவளை பற்றி கேட்குறாங்க. ஹவு டு யூ ஆல்வேஸ் டூ சம்திங் டம்ப்பு ஸ்டீலு? நாம் எப்படி போலீஸ்கிட்ட மாட்டாமல் எப்போ பார்த்தா ஸ்டீல் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றான். சீக்கிரம்டா பேசுகிறா. ஸ்கிப் வேறு வந்துட்டேன். ஸோ ரிச்சி சென்ட் யூ. ஓ ரிச்சி தான் உன்னை சென்ட் பண்ணானா? ஸோ கைஸ் அந்த ஜெயிலில் பார்த்தாலும் அவன் பேர் வந்து ரிச்சியான். பார்க்கவே ஏழையாட்டுக்கிறான், ரிச்சியா பேர். ஐ ஒன்ஸ் டயர் டு கெட் ஹிம் அவுட். அவன் வந்து ட்ரை பண்ணானா, போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்களாம். அதனால் அப்புறம் பட் ஐ ஃபர்கட் மை கார். அவனோட காரை வந்து அங்கேயே விட்டு வந்துட்டாங்க கைஸ். I have been thinking about how I can get him. என்னடா அது? ஸோ கைஸ் அதெல்லாம் எதுக்கு தேவலாம் படிச்சுக்கிட்டு நாம் போவோம் கைஸ். ஏதோ காரை பற்றி அவனோட ஒரு கார் வந்து அங்கே இருக்கான் கைஸ். கதவை சாத்துறா யார் ஆகும்? டேய் கதவை சாத்து சொன்னால் திறந்து விட்டுருக்கிறான். கைஸ் நேராக போகலாம். எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். டேய் இவன் எதுக்குறான்? டேய் நீ எதுக்குற குறுக்கால வர சம்மந்தம் வேணாமா? எங்கடாக்கு? இங்கே இருக்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இது சம்மந்தம் வேணாமா? வருதுடா. டாய் ஷாப்பா? நான் வர ட்ரைவ் ஷாப்னு படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ ஜப்பான்லலாம் ஒரு இது இருக்கும்ல, அது கைஸ். வெளியவே வர முடியல. வந்துட்டாங்க கைஸ். உன் காருக்கு என்னடா ஆச்சு? பஞ்சர் இது ஆச்சா?
அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். சரி பண்ணால் கூட எதுவும் ஆக மாட்டேங்கிறேன் கைஸ். சரி பூஸ்ட் யூஸ் பண்ணி எப்படியாவது போயிடலாம் கைஸ். அப்படியே சீக்கிரம்டா போயிடலாம்டா தம்பி. வண்டி வேறு குறுக்கால் வருது. எப்படியாவது போய் அவனை காப்பாற்றணும். அதுதான் நம்ம வேலை. வேறு எதுவுமே நமக்கு வேலையே இல்லை. ஆனால் இந்த வேறு பஞ்சர் கைஸ். எப்படி கைஸ் அவனை காப்பாற்றுறது? உங்களுக்கு எதாவது பிளான் சொல்லுங்க கைஸ். மற்றவங்க அந்த வண்டி தூக்கணுமா? கிட்ட தானே நாமளே போயிடுவோம். இன்னைக்கு பக்கத்தில் வரும்போது கரெக்டாக போயிடறட்டா. கொஞ்சம் தூரம் தான் இன்னும். யூ கேன் டூ இட். உன்னால் முடியும். வர போலீஸ்காரன் வர வருவானே. 1 ஸ்டார் வாண்டட் லெவல் கைஸ். டே வண்டிடா. கைஸ் வண்டி ஓட்ட முடியல. அப்படியே ஓடியே போயிடுவோம். போலீஸ்லாம் அடிக்க வருவான். கைஸ் சீக்கிரம்டா. என்ன பண்ணும் இப்போ? கதவை சாத்திடுவோம். அப்போ தான் போலீஸ்காரெலாம் வரமாட்டான். என்னடா பண்ணும் அங்கே இங்கே? ஐயோ அரெஸ்டா? அரெஸ்ட்லாம் அவனுக்கு மாடாதான்டா. தள்ளுறா. சைஸ் அரெஸ்ட் ஆகிடலாம். போடா. சைஸ் வேறு வழியில் அரெஸ்ட் ஆக போகிறோம். அரெஸ்ட் ஆகிடலாம். சீக்கிரம் சம்மந்தம் தானே கொடுக்குறான். எப்படியும் ஜெயிலேருந்து தான் வரப்போகிறோம். வேறு பஸ்டடா. அங்கே வந்து வஸ்டடா வாண்டடா ஏதோ காப்பாங்க. நான் எந்த காசுமே எடுக்கலடா. நீ எதுக்கு சம்மந்தம் வேணும் காசு கொடுக்குற? மறுபடியும் நைட்டு வரோம். 9 rupees லாஸ் கைஸ் நமக்கு. சரி எங்கடா போகணும்? நான் அங்கே எங்கே போகணுன்னு காட்டாங்க கைஸ். இங்கே தான் போய் நின்றுக்கிட்டோம். ஓகே கைஸ். இப்போ வந்து வண்டி எடுத்துக்குவோம். வண்டி வேறு ஓட்ட முடியாது. சரி அங்கே எங்கேயாவது அவனாவது வண்டியை தூக்கிடுவோம். அவனோட வண்டியை தூக்குவோம் கைஸ். இந்த வண்டி தான் எடுக்க முடியல. அந்த வண்டியாவது எடுக்கும். இந்த நல்ல வேலை. ஜஸ்ட் இடிக்காதடா. 2 எள்ளு போயிடுச்சு கைஸ். அவ்வளோதான். நான் கூட எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டி எடுறா. வண்டி எடுறா. சரி வண்டி எடுத்துட்டோம். அப்படியோ போலீஸ்காரன் பக்கத்தில் தான் இருக்கிறான். பிஹைண்ட் த போலீஸ் ஸ்டேஷன்னா பின்னாடியா கைஸ்? அப்படி தான் நினைக்கிறேன். பிஹைண்ட் த போலீஸ் ஸ்டேஷன்னா பின்னாடி. கைஸ் நம்மளோட ஃப்ரெண்டோட காரு. பிஹைண்ட் த போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்போ இறங்கி பார்ப்போம். என்னடா ஆட்டோமேட்டிக்காக போகுது? உள்ளே ஒருத்தர் இருந்தான்ல, மறந்துட்டேன் கைஸ். பிஹைண்ட் த போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் ஒரு வேலை வேறு ஏதாவது இருக்குமோ? பிஹைண்ட்னா முன்னாடியோ பின்னாடியா? எனக்கு பின்னாடி தான் நான் வருது. பின்னாடி தான் கைஸ். எனக்கு தெரியும் கைஸ். பின்னாடி தான் நினைக்கிறேன். முன்னாடின்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க் பண்ணிட்டு போவோம். எல்லாம் பின்னாடி தானே கைஸ். எப்படி முன்னாடி வரும்? நம்ம ஃப்ரெண்டோட காரை வச்சு ஜாலியாக விளாண்டுக்கிறோம். அதோட காரு பார்க்கில் போய் பார்க் பண்ணிட்டு போவோம் கைஸ். தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வருவோம். ஸோ கைஸ் ஒன்றுமே புரியல. கைஸ் பிஹைண்ட் த போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தானே கைஸ். நான் வந்து இறங்க ட்ரை பண்ணுவோம். பின்னாடி கரெக்டாக தான் வரணும்னு நினைக்கிறோம். இங்கே பார்க் பண்ணுவோமா?
இந்த மாமா தூக்கி போப்போம். தூக்கி போட்டுறா வண்டியை தூக்கி போட சொன்னால் வண்டியில் ஏறலாம். இவனுக்கு இன்னும் டான்ஸ் எடுத்துக்கிறாங்க. என்ன கைஸ் பிஹைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்னா முன்னாடி இல்லைனா பின்னாடி தான் கைஸ் வரும். எப்படா ஒன்றுமே புரியல. என்னடா ஒன்றுமே ஆகலை. பிஹைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு தெரில கைஸ். ஸோ கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரில. தூக்கி போடு. அவனா டான்ஸ் ஆடுறானான்னு பார்ப்போம். இதெல்லாம் டான்ஸிங் கைஸ் நம்மக்கிட்டே போட்டுட்ருக்கான். உள்ளே போடுறான். இந்த கைஸ் ஒன்றுமே ஆகலை. டான்ஸ் ஆடாமல் வைக்கிற நான் வயசு என்னன்னு தெரில கைஸ். கரெக்டாக தான் பண்ணுறோம். வயசு ஒன்றுமே புரியல வயசு எனக்கு. வயசு இது என்னதுடா வந்துட்டோம். ஒன்றுமே புரியல கைஸ். எப்படி கைஸ் வரும்? ஸோ கைஸ் நம்மளால் மேபி செகண்ட் பார்ட்டில் வந்து ட்ரை பண்ணலாம் கைஸ். இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ் பாய் 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 பாய். என்னடா இன்னும் செவத்துலேயே முட்டிட்டு இருக்கிறேன். சரி கைஸ் பாய்.